Hi viewers, good morning. Ayer mess. இல்ல கலந்த சாதம் 30 வகையான சாதம் போடுறோம் சார். முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, கருவேப்பிலை, கருப்பு உளுந்து, எள்ளு சாதம், கொள்ளு சாதம், பொடி போட்டு பொடி சாதம் போடுறோம். வெஜ் ரைஸ்னு காய்கறி சாதம், வெண்டைக்காய் சாதம் போடுறோம், கத்திரிக்காய் சாதம் போடுறோம். வாங்கி பார்த்து பிசிபிளா பார்த்து போடுறோம். அது போக லெமன் ரைஸ், புளியோதரை, தக்காளி, சாம்பார், தயிர், குடமிளகா சாதம், உருளைக்கிழங்கு சாதம், கிரீன் பீன் சாதம், அப்புறம் வந்து கற்கண்டு சாதம். ஏஜ் 72 என்னால் முடிஞ்சது இவாளுக்கு நம்ம வழிகாட்டுறோம். சுத்தத்துக்காக வந்து சாப்பிடுவேன். அவ்வளோதான் என்னோட கோட்டா. எல்லாத்தோட மரியாதை இருக்கும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புமா கடமை இது. நல்ல உணவை தேடி நாங்கள் போயிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு செட் இட்லி வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்னைக்கு நாங்கள் ஒரு ஐயர் மெஸ்க்காக தாங்க வந்திருக்கோம். டிப்பிக்கல் ஐயர் மெஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக. எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்திருக்கோம். ஏன்னா அப்போ தானே பொங்கல் கிடைக்கும். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் பாவேந்தர் சாலை அங்கே தான் இருக்குது, லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்பேஷியஸான பிளேஸுங்க. பார்க்கிங்லேருந்து கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்னு எதுனாலும் நிறுத்தலாம் போல் இந்த தெருவில். ஸோ நம்ம நல்லா ரிலாக்ஸாக பார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆனாலும் பார்க் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ரிலாக்ஸாக சாப்பிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். வாங்க உள்ளே போகலாம். வணக்கம் ராஜேஷ் சார். சார் டுவார்ட்ஸ் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம மரமலை நகராட்சி ரைட் எடுத்தீங்கன்னா அதுலேருந்து லாஸ்ட் ஏரிக்கிற டேர்னிங் திரும்ப லேக் வி ரோடு NH1 பாவேந்தர் சாலை. பாவேந்தர் சாலையில் ஏரிக்கிற டேர்னிங்கில் ஐயர் மெஸ்ன்னு கேட்டால் சொல்லுவாங்க சார். ஐயர் கடைன்னு சொன்னால் எல்லாரும் தெரியும் சார். அப்பா ஆரம்பிச்சு தொழில் இது சின்னதாக ஆரம்பித்தோம். ஆயிடுச்சு இன்னைக்கு 24 இயர்ஸாக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். பகவாமுடியத்தில் நம்ம ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் குறை கிடையாது. கூடுமான வரைக்கும் கஸ்டமர் கிட்ட நம்ம டேஸ்ட் கொடுக்கணும் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் இந்த சிலிண்டர் இப்போ இருக்கிற பொசிஷன்லையும் நார்மல் அதே ஓல்டு ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். ஐயர் கடை ஐயர் மெஸ்னால எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ நேச்சுரா சுத்தமாக கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த அஜினமோட்டோ போடுறது, சோடா மாவு போடுறது, கலர் போடுற ஃபுட் ஆடர் ஃபுட் கலர் போடுறது அதெல்லாம் கிடையாது. நம்மகிட்ட வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்டுக்கு நகராட்சிக்கு வந்து பயோ கேரி பேக், பயோ சாம்பார் கவர், ப்ராப்பராக கமர்ஷியல் சிலிண்டர், கமர்ஷியல் கரண்ட், அதே போல் உங்களுக்கு கடை லைசன்ஸ், ஃபுட் லைசன்ஸ் 4 வரி கட்டுறோம் சார் நகராட்சிக்கு. ஹவுஸ் கட்ட வேண்டிய சொத்து வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, பாதாள சாக்கடை வரி எல்லாமே கட்டி ப்ராப்பராக குப்பையை ஒரு 6 விதமாக பிரித்து கொடுக்குறோம் நகராட்சிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 to 10:30. ஆஃப்டர்நூன் வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock to 2:30. எல்லாமே அந்த டைம் தான் சார். ஒரு டைமுக்குள்ள ஒரு ஐட்டம் ஃபினிஷ் ஆகிட்டே வந்துடும். ஒரு 2 o'clock மேலே வந்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம் தான் இருக்கும். கலந்த சாதம் 30 வகையான சாதம் போடுறோம் சார். அதில் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 10 ஐட்டம் போடுறோம். 6 ஐட்டம் ஸ்டாண்டர்டாக போடுவோம், 4 ஐட்டம் ஸ்பெஷல் போடுவோம். மொத்தம் 30 வகையான சாதம் போடுறோம். முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, கருவேப்பிலை, கருப்பு உளுந்து, எள்ளு சாதம், கொள்ளு சாதம், வெஜ் ரைஸ்னு ஒன்று போடுவோம். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி காய்கறி போட்டு பொடி சாதம் ஒன்று போடுவோம். வெஜ் ரைஸ்னு அது போக ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று போடுவோம். காய்கறி சாதம், வெண்டைக்காய் சாதம் போடுறோம், கத்திரிக்காய் சாதம் போடுறோம். வாங்கி பார்த்து பிசிபிளா பார்த்து போடுறோம். அது போக லெமன் ரைஸ், புளியோதரை, தக்காளி, சாம்பார், தயிர், நிறைய வெரைட்டி ரைஸ் போட்டுட்டே இருக்கு. அது உங்களுக்கு மெனு வந்து நான் உங்களுக்கு போர்டில் போடல. அது என்ன மேன் பவரோ மார்க்கெட்டில் எப்படி காய்கறி சப்ளை வருதோ, குடமிளகா சாதம், உருளைக்கிழங்கு சாதம், கிரீன் பீன் சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. எங்களுக்கு டைம் பொறுத்து நாங்கள் அதை மெனு போடுறோம் சார். அப்புறம் வந்து கற்கண்டு சாதம் ஒன்று போடுறோம். ஒரு நாளைக்கு பகலாபாத்துன்னு அது போடுறோம். மக்கள் ஜனங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை சார். 3 வேலையை ரன் பண்ணிட்டு இருக்கோம். சண்டே மட்டும் ஹாலிடே. வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட். Hi viewers, good morning. Ayer mess மறைமலை நகர். எப்போ வந்தாலும் நம்ம கடைக்கு வாங்க, எல்லாமே நாங்கள் தரோம். ஏஜ் 72 2027 ஜனவரி 1 73. நான் வந்து சாதாரணமாக ரோட்டில் மறைமலை பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம் கடையை வச்சுருந்தேன். சின்னதாக ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி பெருசாக்கி இன்னைக்கு ஓரளவுக்கு 1 வேளை கடை 3 வேளை கடையாகி எல்லாரும் உழைப்பாளிகளாம் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. என்னால் முடிஞ்சது இவாளுக்கு நம்ம வழிகாட்டுறோம். 3-4 வருஷமாக சாப்பிட்டுக்கிறேன். இங்கே எல்லா டிஃபனுமே நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். சட்னி சாம்பார் நல்லா இருக்கும். சுத்தத்துக்காக வந்து சாப்பிடுவேன். நான் வந்து இங்கேருந்து 6 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு இருக்கு திருக்கச்சூர் எங்கள் கிராமம். இங்கே ஸ்கூலுக்கு ஒரு என் பேரங்களை வந்து விடுறதுக்கு அப்படியே வந்து டிஃபன் பண்ணிட்டு போவோம். ரெகுலர் கஸ்டமர் தான், எப்பவுமே நல்லா தான் இருக்கு. அதனால தான் மறுபடியும் வந்துட்டே இருக்கு. நான் வந்து இட்லி வடை 3 இட்லி 2 வடை, அவ்வளோதான் என்னோட கோட்டா. என் பேர் பாலாஜி. நான் காட்டாங்குளத்துலேருந்து வரேன். நான் இங்கே குறைஞ்சது ஒரு 2 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும், வெரைட்டியாகவும் இருக்கும். மத்தியானம் சாப்பாடும் நல்லா இருக்கும். எல்லாத்தோட மரியாதை இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிட்றேன்னா இங்கே எடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி. நான் இங்கே டெய்லி சாப்பிட்றது இட்லி தான். ரொம்ப ஆமாம். ஒவ்வொரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னிலாம் ஒவ்வொரு சின்ன கிண்ணத்தை தருவாங்க. இங்கே அவங்க மனம் போல் சாப்பிடுங்கன்றாங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அப்போ விருப்பப்படி சாப்பிடலாம். வேலை பார்க்குறவங்கன்னு சொல்ல முடியாது சார். என்னுடைய கூட இருக்கவங்கெல்லாம் இதெல்லாம் என் உடன்பிறப்பு தான். அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்தே இருக்க முடியாது. எனக்கு தொழிலாளி தான் முக்கியம். எனக்கு 5 வருஷமாக இருக்காங்க அவங்க என்கிட்ட. எல்லாருமே அப்படி தான். எனக்கு கூட பிறந்த சகோதரர் மாதிரி நான் வச்சுட்டு இருக்கேன் அவங்கள. இந்த தம்பி தோ
இவர் 6-7 வருஷமாக இருக்கார். எல்லாருமே அந்த அம்மா இப்போ 7-8 வருஷமாக இருக்காங்க சார். நான் வந்து 15 ரூபாயிலேருந்து சாதம் போட்டுருக்கேன் சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மாதிரி மக்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுதான் நான் சொல்ல முடியும். நான் இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு கூட சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் கொடுத்துட்டுருக்கேன்னா அவங்களுடைய ஆதரவும் கடவுளோட அனுகிரகம் தான், பெரியவங்கள ஆசீர்வாதமும் தான் இருக்குது சார். நீங்கள் வந்து இவ்வளோ அளவுக்கு எங்கள் கடையை இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கடமை இது, நல்ல உணவை தேடி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அப்பா தான் உட்காந்து டைரக்ஷன் பண்றாப்ல. அவர் தான் எல்லாமே மாஸ்டர். இருந்தாலும் வடகரிக்கு, மசாலாக்கு, இஞ்சிக்கு, நைட்டுக்கு குருமாக்கு எல்லா ஐட்டமும் அந்த அளவுலாம் அவர் தான் எடுத்து கொடுக்குறாப்ல. இன்னைக்கு அந்த மாதிரி மார்னிங் ஒரு 2 hours பார்சல் பொங்கல் கிச்சடி, ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒரு 2 hours பார்சல் கட்டுறாரு. இன்னைக்கும் அம்மா அப்பாவுடைய மேற்பார்வையில் அக்கா வீட்டுக்காரு ஃபுல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற கணக்கு அவர் தான் பார்க்குறாரு. நம்ம காரம் போட மாட்டோம், ரொம்ப மீடியமான காரம் தான். இந்த அஜினமோட்டோ போடுறதுலாம் கிடையாது. அதெல்லாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தரமான ஒரு மளிகை சாமான், காய்கறி அந்த மாதிரி தான் வாங்கி போட்டுட்டு இருக்கிறோம். என்ன ஒன்று மேன் பவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அப்பப்போ டிராபேக் ஆகுது. அதனால கொஞ்சம் வெக்ஸ் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி கஸ்டமர்லாம் குறைய சொல்ல முடியாது. நம்ம அந்த பாவம் ஆஃப் அன் நிற்க வச்சா கூட வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து அன்பா வாங்கி போகிறாங்க. அவங்களுடைய அன்புனால தான், ஆதரவுனால தான் வண்டி ஓடிட்டு இருக்கு சார். வாடகை வீடாக இருந்தாலும் இன்னைக்கு ஒன்றும் குறை கிடையாது. டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஸ்டார்ட் ஆகுது இட்லி வடை. அதுலேருந்து உங்களுக்கு 40 rupees மேக்ஸிமம். நைட்டில் பார்த்தீங்கன்னா 50 rupees மேக்ஸிமம். அது அவ்வளோதான், நம்ம பட்ஜெட்டே அவ்வளோதான் சார். கலந்த சாதம் எல்லாமே 40 rupees தான். அவ்வளோ ஆஃப் வாங்கினாலும் 40 rupees தான். பார்சலும் சேம் ரேட்டு, சாப்பிடும் அதே ரேட் தான். கண்டிப்பாக சார். ஐயப்பா பக்தி பாட வீரமணி ராஜு இருக்கார் பாருங்க, அவர் நம்மள ரெகுலர் கஸ்டமர். 25 years நம்ம கிட்ட வராரு. அவர் எப்போ வந்தாலும் கடையில் இருமுடி மலைக்கு போகும்போது, கச்சேரிக்கு போகும்போது இங்கே வந்து உட்காந்து அம்மா கையில் டிஃபன் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு இங்கே வந்து வர கஸ்டமர் எல்லாருக்கும் ஒரு ஐபம் பாட்டும் பாடுவார். பாடிட்டு எல்லாருக்கும் விபூதி வச்சு விட்டு நான் ஆசீர்வாதம் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவார் அவர். அந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்டர் நடிகர் தாமு, பெரிய பெரிய SR யூனிவர்சிட்டி பாபாஸ் கோயிலுக்கு நாங்கள் தான் வருஷம் வர பிரசாதம் கொடுத்துட்டு 150-200 people வரைக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணி தரோம். மீல்ஸ் ஆர்டரும் டேக் ஆஃப் பண்ணுறோம். ஒரு டீம் ஒர்க்காக, கிரிக்கெட் மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். 7397453443. என்ன டிஃபன் இருக்கு சார்? பூரி மட்டும் இருக்கு, மீதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்ச நேரம் ஆகுமா? இட்லி வந்துருச்சு. இட்லி வருது பாரு. எனக்கு ஒரு செட்டு இட்லி. ஆமாம் சார். எனக்கு ஒரு செட்டு இட்லி வச்சிருக்கேன். என்னென்ன டிஃபன்லாம் இருக்கு சார்? ஆக்சுவலி உங்களுக்கு என்னென்ன டிஃபன்லாம் இருக்கு? பொங்கல், கிச்சடி, பூரி, இட்லி, மசாலோட வடகரி. கிச்சடியும் காலியா வருமா? செம்ம ரஷ்ஷு, கட 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 கடன்னு ஜனங்க வாங்கிட்டு இருக்காங்க. நான் வரத்துக்குள்ளேயே பொங்கல் இருக்கு. பொங்கல் காலிங்க. இத்தனைக்கும் டைமிங் என்ன தெரியுமா? இப்போ டைமு 9 மணியா? 9 மணி லேட் ஆகிடுச்சு டிராஃபிக் வரத்துக்கு. 9 மணிக்கு வந்தோம். பொங்கல் காலி, கிச்சடி காலி, எல்லாம் காலி. இட்லிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். இப்போ தான் வந்தது. கட 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 கடன்னு காலி ஆகிடுச்சு. இட்லி வந்தோன்னு ஒரு பிளேட் ஃபுல்லாக. கணக்கு வழக்கே கிடையாதுங்க. கட 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 கடன்னு ஜனங்க வாங்கிட்டு போயினே இருக்காங்க. கிச்சடி வந்து 2வது வாட்டி குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது வந்துச்சுன்னா அதையும் டைம் இருந்தால் அதையும் நம்ம எடுத்துடலாம். நான் என்ன இப்போ வாங்கியிருக்கேன்னா இட்லி, அப்புறம் தேங்காய் சட்னி, பூரி, மசாலா 2 மசால் வடை 1, மெது வடை 1, 2 வடையுமே இருக்குது. டிப்பிக்கல் ஐயர் மெஸ். சூப்பராக இருக்குது. பாருங்களேன், ரஷ்ஷு பாருங்கள். ஜனங்க ஒரு இடத்துல தரம் இல்லைன்னா அந்த இடத்துல ஜனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தரம் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல ஜனம் இருக்குது. பாருங்கள், இட்லி, தேங்காய் சட்னி, உடச்ச கடலை அந்த அளவுக்கு போடலங்க, தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்காங்க போல். ஏன்னா எப்படி தெரியும்னா, தேங்காய் உடச்சக்கடலை போட்டால் நல்லா அந்த திக்னஸ் வந்துடும் சட்னி. அந்த மாதிரி இல்லை, நல்லா தண்ணியாக இருக்குது சட்னி. வா, இட்லி, தேங்காய் சட்னி சூப்பர். சாம்பார் இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்பார் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வரேன். 1 minute சாம்பார் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடலாம். ஆமாம், சாம்பார் சட்னிலாம் அப்படியே வச்சுட்டாங்க. யார் வேணால் எவ்வளோ நாள் போட்டுக்கலான்ட்டு. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. வர்ற வாடிக்கையாளர்களே வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பருங்கள்ல. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீனஸ் இங்கே. எல்லாம் அவங்களே வந்து அள்ளி அவங்களே வந்து தொட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. சூப்பருங்க. மனம் போல் நம்ம அள்ளி சாப்பிட்லாம். சாம்பார் சூப்பராக இருக்குங்க. ஐயர் ருசி சாம்பார் தெரியுது கை மணத்தில். காலையிலே பொங்கல், பூரி மசாலா, மெதுவடை, மசால் வடை, வடகரி, இட்லி,
கிச்சடி இதெல்லாம் தான். ஓகேங்களா? மத்தியானமும் இருக்கும் அவங்கக்கிட்ட. நைட்டு பார்த்திங்கன்னா இட்லி, ரவா கிச்சடி, சம்பா கிச்சடி, சப்பாத்தி எல்லாமே இருக்குது. ஸோ நைட் 3 வேளையிலையும் அவங்க வந்து அத்தனை ஐட்டம்ஸ் போடுறாங்க. சூப்பருங்க. அப்போ எப்போ வந்தாலும் கிடைக்கும் போல் இங்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா பூரிங்க. பூரிக்கு அப்போ நல்லா திக்கு உருளைக்கிழங்கு மசாலா. ரொம்ப நல்லாயிருக்கு. லேட்டாக வந்ததுனால பொங்கல் சாப்பிட முடியலங்க. பொங்கல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வந்தவொடனே முதல்ல அதுதான் காலியாகுது போல். நாங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே ஒரு 10 பேக்கெட் பொங்கல் போயிடுச்சு. நான் நினச்சி பார்க்கல, சரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இல்லை, காலி. கிச்சடி நாங்கள் சார் கிச்சடி வந்துருச்சுங்களா? கிச்சடி வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. கிச்சடி ரெடி வந்துருச்சு. வாங்க வாங்க. என்னம்மா? இல்லை சார், இப்படியே வச்சுக்கிறேன். அம்மா கிச்சடிம்மா இதுலேயே வச்சுருங்க எனக்கு. ஓகே, போதும். தேங்க்யூப்பா. கிச்சடி செம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்குது. சட்னி எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. கார சட்னி வச்சுக்கலாம். எனக்கு கார சட்னி தான் இன்னும் டேஸ்ட் பார்க்கல. அப்போ காலியாக இருந்தது, இப்போ அதுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டாங்க போல். கார சட்னி, கிச்சடி. அம்மா கிச்சடி செம்ம. அவங்க வைக்கும் போதே பார்த்த தலன்னு இப்போ தான் ஸ்டார்ட். கொதிக்குது. இப்போ தான் வந்தது கிச்சடி. பாருங்கள். ஆஹா, செம்மையாக இருக்குது கிச்சடி. எடுக்க முடியல, செம்ம சூடு. அப்பா. நெய் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. கார சட்னி நல்லா காரமாக வரப்பா செம்மையாக இருக்குது. சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தது மீன் போல். அவ்வளோ நல்லாயிருக்கு டிஃபனு. ரேட்டுக்கு செம வர்த்தியங்க. நல்ல வர்த்து. 30, 20, 10 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மேக்ஸிமமே 40 ரூபா தான் உங்களுக்கு டிஃபனு. பரவாயில்லைங்களே. மெதுவடை இவ்வளோ நேரம் ஆச்சு, அப்பயும் அந்த க்ரன்ச்சி இருக்குங்க. மெதுவடையில் ஆனியன்லாம் போடல, பச்சை மிளகாய் இல்லை, இஞ்சியும் மிளகும் தான் போடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இவ்வளோதான் இருக்குது. மற்றதெல்லாம் காலி. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒரு 8, 8:30க்கெலாம் வந்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்லாம். பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டோம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்மளுக்கு அதுக்கு கொடுத்து வைக்கல, அதுக்கு பதிலாக கிச்சடி கடிச்சு வச்சுங்க. செம்ம ஒர்த்தான ஒரு கடை. சீரியஸ்லி கிச்சடிலாம் அல்டிமேட்டு. பொங்கல் டாப் நாச்சாக இருக்கும்போது பொங்கல் தான் மிஸ் பண்ணிட்டோம். கிச்சடி செம்மையாக இருக்குது. இட்லி ஒரு டிப்பிக்கல் ஒரு ஐயங்கார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா என்ன எஃபெக்டோ அதுதான். ஆனால் சேல்ஸு வேறு லெவல். ஒரு பெரிய ஒரு 60 இட்லி 70 இட்லி எடுத்துகிட்டு வராங்க தட்டுக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கூட 1 நிமிஷம் தாங்க. வெறும் எடுத்து போடுறதுக்கு மட்டும்தான். டக்குன்னு காலி ஆகிடுது. சரியான கடை. ரியலி எல்லாமே நல்லா ஆர்கானிக் ஃபுட்டாக இருந்தது. வந்தவங்களும் அத்தனை பேர் அதை தான் சொன்னாங்க. இங்கே எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் இருக்கிறதுனால தாங்க வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்றதுனால தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் ரெகுலராக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எவ்வளோ ஆச்சு? எனக்கு நான் ஒரு செட்டு இட்லி, ஒரு பூரி எடுத்துக்கிட்டேன், அரை கிச்சடி, ஒரு செட்டு இட்லி. ஆமாம், கிச்சடி ஆஃப் கிச்சடி எவ்வளோ 80யா? அதாவது ஒரு செட்டு இட்லி, ஒரு பூரி. இல்லைம்மா, இல்லை அப்படி இல்லை இருக்கு. ரொம்ப நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். ஐயோ, நாங்கள் இன்னொரு நாள் வரோம். கண்டிப்பாக வரோம். ராஜலக்ஷ்மி தானே. நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இட்லி, ஒரு பூரி சாப்பிட்டேன், ஹாஃப் கிச்சடி சாப்பிட்டேன், ஒரு மசால் வடை, ஒரு உளுந்த வடை. எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கள்? 80 ரூபாய் தாங்க ஆச்சு. சூப்பருங்கல்ல.